அவன் ஏற்கனவே நன்மை செஞ்சுருக்கான். அவன் குடும்பம் ஏதோ ஒரு வயதானவருக்கு 3 வருடத்துக்கு முன்னே உதவி செஞ்ச அந்த நன்மை எங்கே வந்து நிற்கி இவனுக்கு இங்கே 30 மடங்காக, ஆமே 30 மடங்கு, 3 ரூபாய் 10 மடங்காக வந்து நிற்கி. அல்லேலூயா. இவன் கேட்டதோ 3 ரூபா, ஆனால் வந்ததோ 30 ரூபா. ஆனால் பூமிக்குரியவனுக்கு 3 ரூபா கூட கிடைக்காது, 30 பைசா கூட கிடைக்காது. ஆனால் வானுக்குரியவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் கேட்டாம்னா 1 ரூபா கேட்டாம்னா அவனுக்கு 1 லட்ச ரூபாயை கொடுப்பதற்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ அப்படியே இயேசு நமக்கு இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, வானுக்குரியவர்கள் எப்படியோ அப்படியே நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. அந்த மனுஷன் சாகும்போது எப்படி செத்தான் தெரியுமா? ஒரு 3 ரூபாய்க்கு வேலை பார்த்த மனுஷன், 3,000 ரூபாய்க்கு வேலை பார்த்து கஞ்சி குடித்த மனுஷன், அன்னைக்கு 5 ரூபா கடன் வாங்கி மறித்து போகணுன்னு நினச்சவன், மண்ணுக்குரியவனை போல சிந்தித்தவன், கடைசி நேரத்தில் விண்ணுக்குரியவனை போல வானத்துக்குரியவனை போல சிந்தித்தபடினால வானத்தின் மேன்மை அவனை என்னவா வச்சது தெரியுமா? 100 கோடிக்கு அதிபதி. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை கோடிக்கு? நான் பொய் சொல்லலை. ஆவடி 2 அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை தாமஸ் ராஜா அங்கே ஃபோன் போட்டு கேளு. தாமஸ் ராஜா மரிக்கும் போது அவருடைய பெயரில், அவர் உண்டாக்கின ஸ்தாபனத்தில், அவர் இருந்த ஸ்தாபனத்தின் பெயரில், அந்த திருச்சபையில் அவர் கையில் கர்த்தர் 100 கோடியின் சொத்து மதிப்புகளை, அசையும் சொத்துக்களை, அசையாத சொத்துக்களை கொடுத்தார். இதுதான் வானத்துக்குரியவர்கள். அதனால தான் சொல்லுதேன், தாமஸ் ராஜா லால பிறந்தவர், நியாயப்பிரமாணத்தின் சத்தியத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், நீயும் நானும் புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் பிறந்தவங்க. உன் பேரில் உன் வாழ்க்கையில் 100 கோடி அல்ல, 5000 கோடியோ 1000 கோடியோ லட்ச கோடிகளோ உண்டாக்குவதற்கு வானம் தயாராயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இந்த நாள் என்ன நாள்? குறித்து உன் வாழ்க்கையில் குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்தபடினால உன் வாழ்க்கையில் ஏற்கனவே கல்வாரியில் குறித்து துவங்கப்பட்டுட்டு, ஆமாம் குறித்து வந்தால் என்ன வரும்பா? அடுத்து தென்னை ஓலையில் குறித்து வந்துட்டு, தென்னை ஓலை வந்த பிறகு எடுத்து என்ன வரும்? அடுத்து கூம்பு வரும். கூம்பு வந்தோடனே அடுத்து இளநீ வரும், அடுத்து தென்னை வரும், எல்லாம் வரும். இதுதான் ஆசீர்வாதத்தின் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யூடியூப்பில் பாதியில் வந்தவங்க, சபையில் பாதியில் வந்தவங்க யூடியூப்பை போய் முதல்ல போட்டுப்பார். ஆரம்பத்தில் இருந்து முழு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், அல்லேலூயா. ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது, ஆராதனையை மிஸ் பண்ணாது. ஆமாம், நேரம் வந்துடணும். அல்லேலூயா. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மார்த்தாள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. மார்த்தாள் அநேக காரியத்தை குறித்து என்ன பண்ணாலாம்? கவலைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் மரியாளோ நல்ல பங்கு, என்ன பங்கு? நல்ல பங்கை தெரிஞ்சனால மொத்தமான பங்கை வாங்கிட்டு போயிட்டா. ஆமாம். அப்போ நம்மெல்லாம் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அநேக காரியத்துக்கு மனிதர்கள் கவலைப்படுவார்கள், பூமிக்குரியவர்கள் கவலைப்படுவார்கள். அன்னைக்கு பிடிச்சிக்கிட்டார் தாமஸ் ராஜா. ஓ, நம்ம மண்ணுக்குரியவர்கள் அல்ல, நான் விண்ணுக்குரியவர். அவருடைய மரணத்தின் ஊர்கோலத்தில் 3000 போலீஸ் படை போட்டிருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். யூடியூப்பில் போய் தாமஸ் ராஜா ஃபீனரல் சர்வீஸ், மரண சர்வீஸு இல்லை மரண ஆராதனைன்னு போட்டேன்னா காட்டுவாங்க. அந்த அளவுக்கு 3 ரூபா 50 பைசாவுக்கு வழி இல்லாத அவருக்கு எப்படி இருந்துச்சு? அதான் அவர் பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்க. மேலும் மன்னானுடைய சாயலை நாம்